இப்போ தான் ரெக்கார்டிங் ஆகுது, இவ்வளோ நேரம் ஆகலை. சார் தான் அடிக்கிறாரு, ரொம்ப வேலை காட்டுதுங்க. சூப்பராக அடிச்சு தானே அது, டிக்கின்னு நம்ம ஏரில் அடிக்கிற மாதிரி. மீனை பார்க்கணுன்னு ஆசைப்படாதீங்க, மேலே தூக்கி பார்த்துக்கலாம். சரியா? உங்களோட நோக்கம் எனக்கு தெரியுது. அது மேல் வாயை எடுத்து பார்க்கலாமான்னு இன்னும் டயர்ட் ஆகட்டாரு. இப்படி போ வெங்கடேஷா, இப்படி போ. நம்ம மாமா வெங்கடேஷ் தான் உள்ளே இறங்குறாரு மீனை தூக்கிறதுக்கு. ரைடர் பிடிக்காத, நூலில் மட்டும் கை வைக்காத, மீனை மட்டும் அழகாக தூக்கிடுங்க. மீனை திருப்பிடு, மீனை திருப்பிடு. இப்படி எத்தனை தெரியா பாரு இந்த சந்தில் சார். அப்படி என்னடா வர முடியுமா பாருங்க சார். ஆ ஆ எங்கே போனாலும் அங்கே பிடிச்சிடலாம். மூட்டை மாம் எங்கே மாட்டிச்சு செடியில் போய் செடியில் போய் ஏய், நீ அங்கே போ, மீனை ஃப்ரீ பண்ணி விடு ஃபஸ்ட்டு. நூல் டைட்டாக பிடிக்காதா? நூலை பிடிக்கல, இருங்க, அதான் சொல்லிட்டீங்களா. கடைக்கு கொண்டு வந்துட்டா இந்த இடத்துக்கு வாங்க, இங்கே இருக்கு மீன். எங்கே இது பாருங்க முதல்ல. சரி, கையை வச்சு பிடிக்கும் மீனை, செவலில் கைடு. இதில் பண்ணல, எதுவும் பண்ணல. இப்படி எத்தனை வந்துரு. ஐயா தூக்காதீங்க. முள்ளு வெளியே வரல, முள்ளு லாக் ஆகல. அப்படியா? மொனையில் மாட்டி பின்னாடி போச்சு. லிங்கி தட்டாடா. கேட்ச் பண்ணாமல் எனக்கு வர அதெல்லாம் எப்படி கேட்ச் பண்ணி தூக்கின்னு வர மட்டும் பாரு. என்ன சொல்லுங்க? நீங்கள் மேலே இறங்க பிடிக்காதீங்க, வழி குச்சிதுன்னா இங்கே நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியாது. ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். என்ன கேட்கணும்? இருக்காதீங்க. கையில் முள்ளு அவுத்துச்சு, வாய செவில கை விடுறா. முள்ளு அவரில் முள்ளு கையில் ரெடியாக நிற்கிறோம். இந்த செவில கை விடு. இருற வரேன். செவில கை விட சிப்பத்தில் உள்ளே விட்டுறாது. ஒரு மேலே இருக்குது, முள்ளு தான் இருக்குது. கையில் கை மாட்ட போகும் முள்ளு. சைஸ் கம்மிடாது. இதை விட மாடு இருக்குதுடா. இது